கனடாவில் ஆபத்தான நபராக பெயரிடப்பட்டுள்ள தமிழ் இளைஞர் ஒருவர் தேடப்பட்டு வருவதாக பீல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டொரண்டோவைச் சேர்ந்த 36 வயதான பிரதீபன் நாகராஜா என்பவரே தேடப்பட்டு வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த நபர் மீது 2 கொலை முயற்சி, துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டமை மற்றும் அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கியை வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பிரதீபன் நாகராஜாவுடன் தொடர்பு கொண்டிருந்த எவரும் அல்லது அவர் இருக்கும் இடம் பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவரை கண்டுபிடிப்பவர்கள் அவரை அணுகாமல் உடனடியாக 911 என்ற எண் அல்லது 905 453 21 21 அல்லது 49 90 என்கின்ற எண்ணிற்கு அழைக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை கனடாவின் மொன்றியலில் பிள்ளைகள் கண்முன்னே தந்தையை தாக்கிய நபர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். கனடாவின் மொன்றியலில் பூங்கா ஒன்றில் 32 வயது நபர் ஒருவர் தாக்கப்படுவதை காட்டும் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. 3 பிள்ளைகளுக்கு தந்தையான அந்த நபரை அவரது பிள்ளைகள் கண்முன்னே மற்றொரு நபர் கடுமையாக தாக்க அந்த பிள்ளைகள் கதறி எழும் காட்சி காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு மொன்றியல் மேயர், கனடா பெடரல் சுகாதாரத்துறை அமைச்சர், கியூபெக் இனவெறுப்புக்கு எதிரான துறை அமைச்சர் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். தாக்குதல் நடத்திய அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றார்கள். இதுவரை அவர் சிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.